டிசம்பர் 16 பட்டா இயக்கம் இன்றைக்கு சென்னை ஓமந்தூரார் தோட்டம் அருகே சிவானந்த சாலையில் மக்கள் எல்லாம் அணிதிரண்டு பேர் கூட்டமாக இங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய பட்டா இல்லாத மக்கள் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மழை ஒரு பக்கம் ஒரு சதி பண்ணுது. மழையினால எல்லாம் ஓரமாக ஒதுங்கி போகக்கூடிய சூழல் இருக்குது. இங்கே 1 லட்சம் பேர் கிட்ட வரக்கூடிய இடம் இது. இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழக அரசு இதை பார்த்து கட்டாயமாக இந்த மக்களுக்காக பட்டா வழங்கக்கூடிய வேலையை செய்யணும். இந்த ஏழை எளிய மக்களுடைய நிலத்தை என் நலம் என் உரிமை என்ற இந்த இயக்கத்தை சக்ஸஸ் பண்ணி எல்லாருக்கும் பட்டா வழங்கக்கூடிய வேலையை செய்யணும். ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் அனைவருக்கும் பட்டா வழங்கன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு இதுவரைக்கும் 4.5 ஆண்டு 5 ஆண்டு முடிய போகிறது. ஆனால் இன்னும் பட்டா வழங்கலை. அந்த பட்டா வழங்கக்கூடிய வேலையை கட்டாயமாக செய்ய வேண்டும். இந்த மக்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த மக்கள் தான் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டு இந்த முதலமைச்சராக்கக்கூடிய வேலையை செய்யணுங்க. இந்த மக்களுக்காக இந்த நிலத்தை அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் தமிழக அரசு. அந்த வேலையில் கட்டாயமாக இந்த அரசு இறந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துல ஒரு கூட்டமாக கூடியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஏழை எளிய மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா யாரும் செல்வந்தர் கிடையாது. எல்லாமே ஏழை எளிய மக்கள். ஒரு வீடை அவங்க உறுதிப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி வாழக்கூடிய மக்களுடைய ஒரு இருப்பிடம் அவங்களுக்கு உறுதியாக இருக்கணும். 60-70 ஆண்டுகளாக வாழ்கிறாங்க. 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் கிடையாது. 60-70 ஆண்டுகளாக வாழ்கிறவங்களுக்கு பட்டா வழங்கலை இந்த அரசாங்கம் அவங்கள கண்டம் காணாமல் இருக்குது. அதனால் பட்டா வழங்க வேண்டும். ஆக்சிஸ் கமிஷன் மூலியமாக பட்டா வழங்குவதற்கான இந்த இயக்கம் வெற்றி பெறும். கட்டாயமாக பட்டா அனைவருக்கும் வழங்குவதற்காக தமிழக அரசு முயற்சி பண்ணி இந்த இறுதி ஆண்டுக்குள்ளேயே இந்த பட்டா வழங்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலந்தூர் பகுதி தோழர் வெங்கடேசன்